ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இப்போ உலகம் ஃபுல்லாக Chatgpt அப்படின்ற இந்த ஏஐ டூல் வந்து ரொம்பவுமே பாப்புலராக போயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன பண்ணாலுமே அதுதான் ஹெட்லைன்ஸ்ன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. வீக்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா கூகுளோட ஹையரிங் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிருச்சு அப்படின்னு அதை ஒரு பெரிய டாபிக் ஆக்கிட்டாங்க. நேற்றுக்கு வந்து இந்தியாவோட யூபிஎஸ்சி எக்ஸாமில் ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்றதையும் ஒரு பெரிய டாபிக் ஆக்கிட்டாங்க. ஸோ இப்படி பாப்புலராக இருக்கிற இந்த Chatgpt என்ன, இது வந்து இதுதான் ஃபியூச்சர்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே, இதுதான் ஃபியூச்சரா இல்லை இது ஜஸ்ட் ஒரு ஃபீச்சரா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ சிம்பிளா Chatgpt என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க டெலகிராம் யூஸ் பண்ணிருப்பீங்க. அதுல டெலகிராம் பாட்ஸ் அப்படின்னு இருக்கும். நீங்க வந்து மூவி பாட்டா இருக்கட்டும், ஏதாச்சும் கேட்டீங்கன்னா நீங்க சொல்ற மூவிஸை அது உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ சேம் கான்செப்ட் தான் இந்த Chatgpt-லயும். நீங்க என்ன கேட்குறீங்களோ அதுக்கு ஆன்சர் பண்றது தான் இந்த Chatgpt-யோட வேலை. இதோட பேரண்ட் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா openai தெரியாதவங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ரிசர்ச் லேபரேட்டரி. ஏஐ சம்பந்தமா ஃப்ரெண்ட்லி ஏஐஸ் டெவலப் பண்றது தான் இவங்களோட வேலை. இதோட ஃபவுண்டர் வந்து சிங்கிள் பர்சன் கிடையாது, நிறைய பேர் சேர்ந்து தான் இந்த openai அப்படின்ற ரிசர்ச் லேபரேட்டரியை வந்து ஆரம்பிச்சாங்க. அதுல ஒன் ஆஃப் த கோ-ஃபவுண்டர் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எலான் மஸ்க். கரண்டா இதோட சேர்மன் பிரசிடென்ட் எல்லாமே கிரெக் ப்ராக்மன்ன்றவர் தான். இவரும் ஒன் ஆஃப் த கோ-ஃபவுண்டர் தான். பட் இருந்தாலும் இவர் இப்ப சேர்மனா இருக்கு. சரி, இந்த ஃபவுண்டர்ஸ் இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்தையுமே ஓரமா வச்சலாம். இப்ப Chatgpt-க்கு வரலாம். இதால என்னதான் பண்ண முடியும் அப்படி பெருசா, எதுக்காக இதை வந்து ஃபியூச்சர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ பேசிக்கா இந்த Chatgpt-ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா வந்து இதுல வந்து ஃபீட் பண்ணிருப்பாங்க. ஃபீட் பண்ணி இதை வந்து ட்ரெயின் பண்ணிருப்பாங்க இந்த சாஃப்ட்வேர் இதுக்கு ஏத்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்ப கரண்டா பாத்தீங்கன்னா 2021 வரைக்கும் நடந்த ஈவென்ட்ஸா இருக்கட்டும், ஹிஸ்டரியா இருக்கட்டும், இன்ஃபர்மேஷன்ஸா இருக்கட்டும், இன்டர்நெட்ல என்னென்ன இருக்கோ இது எல்லாத்தையுமே இதுக்கு வந்து ஃபீட் பண்ணி ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த 2021 வரைக்கும் நீங்க நடந்த ஏதாச்சும் விஷயமா இருக்கட்டும், யாரோடையாச்சும் ஹிஸ்டரியா இருக்கட்டும், இல்ல மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், நீங்க எது கேட்டாலுமே அதால ஆன்சர் பண்ண முடியும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கிட்ட லேட்டஸ்டா லான்ச் ஆன ஐபோன் என்ன அப்படின்னு கேட்டேன். இது சொன்ன பதில் வந்து 13 Pro Max. ஏன்னா அதுக்கு 2021 எண்ட் வரைக்கும் என்னென்ன ஃபோன்ஸ் எல்லாம் வந்துச்சோ அதோட டீடைல்ஸ் மட்டும் தான் அதுக்கு தெரியும். இப்போ நிறைய யூடியூபர்ஸாக இருக்கட்டும், இல்லை நிறைய பேர் வந்து ஆர்டிகல்லாம் எழுதுறத கூட நான் பார்த்தேன். இதுதான் ஃபியூச்சர் அப்படின்லாம் எழுதி வச்சிருந்தாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து நான் ஒரு ஃபீச்சராக தான் பார்க்குறேன். இது வந்து ஃபியூச்சர்லாம் கிடையாது. எஸ், ஒத்துக்கிறேன். இதுக்கு நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட கூட நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டாலும் என்னால் ஆன்சர் சொல்ல முடியும். ஆனால் அது கரெக்டாகவும் இருக்கலாம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒருவேளை தப்பாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இது கூகுளையே தூக்கி சாப்பிட்டுச்சு, கூகுளெல்லாம் இனிமேல் ஒன்றுமே இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே. இப்போ கூகுளில் நீங்கள் நார்மலாக ஒரு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும். அதில் எது கரெக்ட்னு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். தேடுறதுக்காச்சும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் Chatgpt-ல அப்படி கிடையாது. அது கொடுக்கிறது ஒரு ஆன்சர். அதை நம்பி நீங்க ட்ரஸ்ட் பண்ணி பண்ணலாம். அது கரெக்ட்னா கரெக்ட், வந்தாமல போனா 0, அந்த கணக்கு தான். இப்போ இதுக்கு கொடுக்குற ஹைப் வந்து உண்மையாவுமே அவ்வளோ ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கிடையாது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதை யார் இப்போ பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஹோம் ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, நான் என்ன எஸ்ஏ கேட்டாலும் எழுதி கொடுக்குது, எனக்கு ஒரு ஜோக் சொல்லுனா ஜோக் சொல்லுது, ஸோ என்ன காம்ப்ளெக்ஸான ப்ரோக்ராம்ஸ் கொடுத்தாலும் கிளியர் பண்ணுது, கூகுளோட அஃபிஷியல் ஹையரிங் ப்ராசஸே கிராக் பண்ணிடுது. ஸோ இது மாதிரி நிறைய என்ன தான் சொல்லிட்டு இருந்தாலும் Chatgpt-க்கு அதுக்கு என்ன ட்ரெயின் பண்ணியிருக்காங்களோ அது மட்டும் தான் தெரியும். அதுக்கா சுயமாக எதுவுமே தெரியாது. கூகுளோட ஹையரிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரியான கேள்விகள் இது வரைக்கும் இத்தனை வருஷம் கேட்டிருக்காங்கன்னு எல்லாத்தையுமே அதுக்கு ஃபீட் பண்ணி வச்சிருந்தா கண்டிப்பாக அது கிராக் பண்ண தான் செய்யும். இப்போ ஸ்டூடண்ட்ஸ் ஹோம்வொர்க்ல ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றீங்களே, ஹோம்வொர்க்ல ஹெல்ப் பண்ணலாம். எக்ஸாம் வந்து ஸ்டூடண்ட்ஸ் தான் எழுதணும். அங்க இவங்களால openai இல்ல Chatgpt ஓபன் பண்ணி வச்சு எழுத முடியாது. சோ என்னதான் இருந்தாலும் அவங்க கத்துக்கிட்டு தான் ஆகும். இப்போ அல்டர்னேட்டிவா கூகுள்டையும் சரி Chatgpt-டையும் சரி ஹவு டு ட்ரிங்க் வாட்டர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டேன். கூகுள்ல வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்லயே உங்களுக்கு ஒருத்தங்க தண்ணி கையில வச்சு குடிக்கிற மாதிரியான ஒரு இமேஜ் வந்துருச்சு. எனக்கு அதுலயே கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, இப்படி தான் தண்ணி குடிக்கணும். நான் சிம்பிளா பேசிட்டு இருக்கேன், ஒத்துக்கிறேன். பட் Chatgpt-ல பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பேராகிராஃப் அது டைப் பண்ணுது. அது ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற டேட்டாஸ்ல இருந்து எது வந்து இதுக்கு ரிலேட்டடா இருக்கோ அந்த பேராகிராஃபை அப்படியே கட் பண்ணி உங்களுக்கு அப்படியே கொடுக்குது. அவ்வளவுதான். நான் இப்ப சொல்ல வரது என்னன்னா, கூகுள்ல நீங்க ஏதாச்சும் சர்ச் பண்றீங்க, உங்களுக்கு அது ஆன்சர் கரெக்டா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். நீங்க வேற வெப்சைட்டுக்கு போயிடலாம். ஒவ்வொரு வெப்சைட்லயும் ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு கீழே வந்து ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க, கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, இது தப்புன்னு சொல்றதுக்கு 4 பேர் இருப்பாங்க, ரேட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். இப்போ ஒரு விஷயத்தை பத்தி உங்களுக்கு நாலேஜ் இல்ல, நீங்க Chatgpt-ல போய் கேக்குறீங்கன்னா அது சொல்றது தான் ஆன்சர்னு நீங்க நம்பிடுவீங்க. ஏன்னா அது ஒரே ஒரு பேராகிராஃப் உங்களுக்கு கொடுக்குது, அதுல இருக்கிறதா உண்மையோ அப்படின்ற தாட் ப்ராசஸ்க்கு நீங்க போயிருவீங்க. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்காது அப்படின்றத பத்தி தான் நான் சொல்றேன். பிகாஸ் லாஸ்ட் 20 இயர்ஸா பாத்தீங்கன்னா கூகுள்ன்ற இந்த சர்ச் என்ஜினை வந்து பீட் பண்ணிக்கிறதுக்கு காம்படிஷனே இல்லை. இன்ஃபேக்ட் மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்றவங்க கூட கூகுளை இன்ஸ்டால் பண்றதுக்காக தான் பிங் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா இப்போ மைக்ரோசாஃப்ட் என்ன பண்றாங்கன்னா, ஆல்ரெடி 1 பில்லியன் இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்க Chatgpt மேல. பட் இன்னும் ஒரு 10 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணி இவங்க வந்து அவங்களோட பிங் ஏஐ அப்படின்னு ஒன்று வந்து Chatgpt கூட வந்து மர்ஜ் பண்ணி உருவாக்கி இவங்களோட பிங் சர்ச் என்ஜினை கூகுளுக்கு ஈக்குவலா கொண்டு வரணும், கூகுளை வந்து பீட் பண்ணணும், இனிமே கூகுள் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கூகுள் வந்து பாத்தீங்கன்னா Chatgpt மாதிரி நாங்க ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட் ஏஐ அப்படி வேற பேர் வச்சிருக்கலாம், சரி விடுங்க. பாட் ஏஐ வந்து இவங்க டக்குன்னு லான்ச் பண்ணி அது வந்து சரியா பதில் சொல்லலைன்னா நிறைய இஷ்யூ ஆயிருச்சு. கூகுளா இருக்கட்டும் மைக்ரோசாஃப்டா இருக்கும், ஒண்ணுக்கு மேல ஒன்று இன்னோவேஷனா வந்து
இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் இது ஒரு காம்படிஷன் இருந்தால் தான் ரெண்டு சைடுமே இன்னும் பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். ஸோ பிங்கும் கூகுளுக்கு ஈக்குவலாக ஒரு பாயிண்ட்ல வந்து ப்ளே பண்ணுச்சுன்னா தான் ரெண்டு சைடும் மாறி மாறி போட்டி போட்டு இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது நல்ல விஷயம் தான். ஹெல்தி காம்படிஷன் என்றைக்குமே நல்ல விஷயம் தான். ஸோ கரண்டாக இருக்கிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எனக்கு ChatGPT ஒரு ஃபீச்சராக தான் தெரியுது. ஸோ இது என்னோட ஒப்பீனியன் தான் கம்ப்ளீட்டாக. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். பாய்.